தமிழக வெள்ள பாதிப்புக்கு 37,907 கோடி ரூபாய் நிதி கேட்டும், ஆனால் 276 கோடி ரூபாய் தான் மத்திய அரசு கொடுத்தது. அதேபோல் பட்ஜெட்டிலும் நிதி ஒதுக்கவில்லை. மத்திய அரசு மீண்டும் மீண்டும் தமிழகத்தை வஞ்சிக்கிறது என நெல்லையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தை மீண்டும் மீண்டும் மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது. இதுவரை திருநெல்வேலி அல்வாதான் பிரபலம். தற்போது மத்திய அரசு தரும் ஹல்வா பிரபலமாக உள்ளது என நெல்லையில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். அவதூறு பேசுவோருக்கு பதிலுக்கு பதில் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. விஷக்கிருமியின் அக்கப்போர்கள் காலப்போக்கில் காணாமல் போய்விடும் என்றும் கூறினார். நெல்லை ஹல்வாவை விட மாநிலங்களுக்கு மத்திய அரசு தரும் ஹல்வாதான் ஃபேமஸ் என்று ஸ்டாலின் கூறினார். ஸ்டாலின் ஹல்வா விமர்சனத்தை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கண்டித்துள்ளார். தென் மாவட்ட மக்களை வெள்ளத்தில் தத்தளிக்க விட்டுவிட்டு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் சமோசா சாப்பிட டெல்லி வரை சென்றீர்களே, இது நினைவில்லையா, அது நினைவில்லையா என அண்ணாமலை கேள்வி கேட்டுள்ளார். நெல்லை அல்வா என்றால் உலகிற்கே ஃபேமஸ். நிதி ஒதுக்கீட்டு விஷயத்தில் இப்போது மத்திய அரசு அல்வாதான் ஃபேமஸ் என்று ஸ்டாலின் கூறியிருக்கிறார். எழுதி கொடுத்த இந்த வசனத்தை நெல்லையில் நதிநீர் இணைப்பு உள்ளிட்ட முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து ஸ்டாலின் ஒப்பித்திருக்கிறார் என பாரதிய ஜனதா மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் விமர்சித்துள்ளார். அந்த நதிநீர் இணைப்பு திட்டமே மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் ஒரு அங்கம்தான் என்பதை ஸ்டாலின் மறந்துவிட்டார். இது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டிலேயே இருக்கிறது என்றும் தெரிவித்தார். கோவையிலிருந்து திருப்பதி செல்லும் ரயிலில் பயணித்த திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த 4 மாத கர்ப்பிணிக்கு ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை அளித்த மர்ம நபர் கர்ப்பிணி கூச்சலிட்டதும் ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்டார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் கேவிக்குப்பம் அருகே பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பவரை கைது செய்தனர். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை. பள்ளி கல்லூரிகளுக்கு பணியிடங்களுக்கு செல்ல முடியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் வருத்தம் தெரிவித்தார். தற்போது ரயிலில் கூட பயணிக்க முடியவில்லை என்ற நிலை வந்திருப்பது வெட்கக்கேட்டின் உச்சம் எனவும் கூறினார். திராவிட மாடல் திமுக அரசு பெண்களின் பாதுகாப்பில் கடுகளவு கூட கவனம் செலுத்தாததன் நீட்சியே இத்தகைய கொடுமைகள் தொடர்வதாகும் என்றார். பாலியல் விவகாரம் தொடர்பாக இனி அரசு பள்ளிகளில் புகார்கள் எழுந்தால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் கல்வி தகுதி ரத்து செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி பதைபதைக்க வைக்கிறது. சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் திமுக ஆட்சியில் அதிகரித்து வருவது கண்டனத்திற்குரியது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். 4ஆம் வகுப்பு சிறுமிக்கு பள்ளியில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு ஆட்சியை நடத்துகிறார்கள். இந்த கொடுமைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறது ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ரயிலில் கர்ப்பிணி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க பெண்கள் பயணிக்கும் ரயில் பெட்டிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசாரை அதிக அளவில் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடப்பது தலைகுனிவை ஏற்படுத்துகிறது. பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். எப்போதெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் ஜாதி மத பிரச்சினைகள் ஏற்படுகிறது. இதை வைத்து அரசியல் செய்ய நினைத்தால் அதற்கான விளைவுகளை விரைவில் சந்திக்க நேரிடும் என்றும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நடக்கும் மகா கும்பமேளாவில் புனித நீராடியவர்களின் எண்ணிக்கை 40 கோடியை தாண்டியது. கும்பமேளா இன்னும் 19 நாட்கள் நடைபெற உள்ளதால் இங்கு இன்னும் 10 கோடி பேர் புனித நீராடுவார்கள் என உத்தரப்பிரதேச அரசு எதிர்பார்க்கிறது. மகாராஷ்டிராவில் 2024 லோக்சபா தேர்தலுக்கும் சட்டசபை தேர்தலுக்கும் இடைப்பட்ட 5 மாதங்களில் மட்டும் 39 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். திடீரென 39 லட்சம் வாக்காளர்கள் உருவானது எப்படி, மக்கள் தொகையை விட வாக்காளர்கள் அதிகரித்தது எப்படி என தேர்தல் கமிஷனிடம் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர்கள் அதிகரித்தது குறித்து ராகுலின் குற்றச்சாட்டை மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் நிராகரித்துள்ளார். தேர்தல் கமிஷன் ஏற்கனவே திட்டவட்டமாக பதிலளித்துள்ளது. ராகுல் தொடர்ந்து பொய்களை கூறி தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்கிறார். இது தொடர்ந்தால் காங்கிரஸ் மீண்டும் உயிர் பெற வாய்ப்பில்லை என அவர் கூறினார். திமுகவின் பிரிவினை சித்தாந்தத்தை பேசும் ராகுல் காங்கிரஸை வழிநடத்துவது பேரபாயம் என பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி விமர்சித்துள்ளார். தேசத்தை இணைப்பதே RSS பாஜகவின் கொள்கை எனவும் தெரிவித்தார். மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நிகழ்த்தப்படும் மிகப்பெரிய தாக்குதல் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் லோக்சபா தொகுதிகளை வரையறுக்கும் மத்திய அரசின் முடிவு தமிழகம், கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறினார்.
ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தை பிப்ரவரி 11 பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து ரயில் சேவையை துவக்கி வைக்க உள்ளார் என அதிகார தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் துவக்க விழா ஏற்பட்டு பணிகள் தீவிரமாகியுள்ளன. விழாவில் பிரதமர் மோடி, ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தமிழக அமைச்சர்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. பிரதமர் மோடி நேரடியாகவோ அல்லது காணொளி காட்சி மூலமாகவோ பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைத்து ரயில் சேவையை துவக்கி வைக்க உள்ளார் என கூறப்படுகிறது. மாநில கவர்னருக்கு சில வரைமுறை உண்டு, சில அளவுகள் உண்டு, சில நெறிமுறைகள் உண்டு என அமைச்சர் கோபி செழியன் சொன்னார். அதை கவர்னர் மீறுகிற போதுதான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றும் தெரிவித்தார். கவர்னரிடம் அல்லது ஜனாதிபதியிடம் மசோதா நிலுவையில் உள்ள போது அது சட்டப்பேரவையில் காலாவதியாகாது. அதனால்தான் மசோதா மீது முடிவெடுக்க கவர்னருக்கு எந்த கால நிர்ணயமும் அரசியல் சாசனத்தில் செய்யப்படவில்லை என கவர்னர் தரப்பில் அட்டார்னி ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்டில் வாதம் செய்யப்பட்டது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 104 பேர் ஏற்கனவே இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். மேலும் 487 பேர் திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை விக்டோரியா ஹாலில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் தொழில் வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி அதிமுக, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலியில் 33 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியக பணிகள் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிந்துவிடும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றி பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் மத்திய அரசிடமிருந்து பேரிடர் வெள்ள நிவாரண நிதியை பெற்றுத் தராமல் சிறுபிள்ளைத்தனமாக அறவேக்காடு அறிக்கை வெளியிடுவதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் பெண் எஸ்ஐ மீது காவல் நிலையத்தின் உள்ளேயே புகுந்து தாக்குதல் நடந்திருப்பதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தன்னிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் அவரது அண்ணன் மகள் தீபா முறையீடு செய்துள்ளார். இது தொடர்பாக கர்நாடக ஹைகோர்ட் தீபாவின் கோரிக்கையை நிராகரித்ததை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்கள் பதுங்கியிருந்தனர். அவர்களை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உள்பட 7 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேர் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஆனாலும் 2 படகோட்டிகளுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை என இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு நாட்களில் தமிழகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நிகழ்வில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டது. செக்டார் 18 தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். ஆண்டுக்கு ஒருமுறை 3000 ரூபாய் சுங்க கட்டணம் அல்லது 15 ஆண்டுகளுக்கு 30,000 ரூபாய் செலுத்தி ஆண்டு முழுவதும் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணமின்றி பயணிக்கும் புதிய திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தற்பொழுது 340 ரூபாய் செலுத்தி மாதம் முழுவதும் பயணிப்பவர்களுக்கும் 4080 ரூபாய் செலுத்தி ஆண்டு முழுவதும் பயணிப்பவர்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் 1080 ரூபாய் மிச்சமாகும் என தெரிகிறது. மேலும் இத்திட்டத்தில் கட்டணம் செலுத்தி பெறப்படும் அட்டைகள் ஃபாஸ்டேக் அட்டையுடன் இணைக்கப்படும். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்தும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என முழக்கமிட்டு பார்லிமென்ட் வளாகத்தில் இந்திய கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தைச் சேர்ந்த இந்து யாத்ரீகர்கள் 68 பேர் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். எங்கள் குழுவிற்கு எளிதான விசா ஒப்புதல் அளித்த இந்திய அரசுக்கு நன்றி. எங்கள் பயணத்தை எளிதாக்கியதற்காக இந்திய அரசுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் என நன்றி தெரிவித்தனர். வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது. கடந்த 11 முறை வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யாத நிலையில் தற்போது 6.5 6.25% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் வீடு, வாகன கடன்களின் வட்டி விகிதம் குறைய வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் விஸ்வாசபுரம் பத்திரகாளியம்மன் கோயிலில் தை 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. பெண் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குலவையிட்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பசுமாட்டிற்கு கோபூஜையும் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே சூழிகோணம் ஆலம்பாடி ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோயில் பட்டாபிஷேக திருவிழா கோலாகலமாக நடந்தது.
நூற்றுக்கணக்கான பெண்களின் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. பூஜையில் பங்கேற்ற பெண்கள் பூக்கள், குங்குமம் உட்பட திவ்ய பொருட்களால் அர்ச்சனை செய்ததோடு ஆரத்தி ஆராதனை செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் தை மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அதிக அளவிலான பக்தர்கள் பாத யாத்திரையாக கூட்டமாக வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெப்ப திருவிழாவை முன்னிட்டு தெப்ப மிதவையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளினார். தெப்பத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவை பட்டீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பேரூர் ஆதீனம் குரு மகா சன்னிதானம் திருப்பெருந்திரு சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார் தலைமையில் முளைப்பாரி திருவீதி உலா நடந்தது. ஏராளமான பக்தர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் அமைந்துள்ள குழந்தை இயேசு ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது. மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட குழந்தை இயேசுவின் திருத்தேரினை கிறிஸ்தவர்கள் வழிபட்டனர். தேனி பஸ் ஸ்டாண்டை சுற்றியுள்ள ஹோட்டல்கள், பேக்கரிகள் உள்ளிட்ட கடைகளில் கலெக்டர் சஜீவனா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 200 கிலோவிற்கு மேல் தேதி குறிப்பிடாமல் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள், 2.5 கிலோ கெட்டுப்போன இறைச்சி ஆகியவற்றை பறிமுதல் செய்து மொத்தம் 6 கடைகளுக்கு 18,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வலம்புரி விளை குப்பை கிடங்கில் தீப்பிடித்தது. இதனால் சுற்றுவட்டார பகுதி புகைமூட்டமானது. வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அருகே நின்ற மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணை கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்த முத்தமிழ் செல்வன், தயாளன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு கூடுதல் மகளிர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். வேலூரில் உள்ள ஊரிசு கல்லூரி இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடந்தது. உரிய தகவலை மக்களுக்கு 30 முதல் 35 நாட்கள் வரையில் அளிக்காத அதிகாரிகள் மீது சட்டப்படியான நடவடிக்கை மற்றும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் உரிமை சாதாரண குடிமக்களுக்கும் உள்ளது என தகவல் அறியும் உரிமை சட்ட மாநில ஆணையர் செல்வராஜ் பேசினார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மணிவிழுந்தான் பகுதியில் சர்வீஸ் சாலை அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை நடத்த வந்த போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. மறியலில் ஈடுபட்ட 10 பேரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரிக்கின்றனர். சாலை மறியலால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதித்தது. விருதுநகர் EMS ஃப்ரீ பள்ளியில் தாத்தா பாட்டிகள் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ப்ரீகேஜி முதல் யூகேஜி வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் தங்களது தாத்தா பாட்டிகளுடன் இணைந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். லிட்டில் லிரிசிஸ்ட், ஸ்மார்ட் பியூட்டிஷியன், ஃபேமிலி ட்ரீ கொலாஜ், லவ் கார்ட், ஹேண்ட் பிரிண்ட் ஃப்ளவர் போக்கை, டேலண்ட் ஷோகேஸ் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர்கள் ராஜசேகர், பிரசாந்த், தலைமை ஆசிரியை ரேவதி உள்ளிட்ட ஆசிரியைகள் சிறப்பாக செய்திருந்தனர். மாணவ மாணவிகளுடன் ஏராளமான தாத்தா பாட்டிகள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி பஸ் ஸ்டாண்டில் கொத்தடிமை முறை ஒழிப்பு தின உறுதிமொழி நிகழ்ச்சி நடந்தது. கலெக்டர் சஜீவனா கையெழுத்திட்டு விழிப்புணர்வு குறித்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மாவட்ட முதன்மை நீதிபதி சொர்ணம் ஜே நடராஜன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் தனியார் அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு கொத்தடிமை முறை ஒழிப்பு தின உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். திருவாரூர் மாவட்ட காவல்துறை பணியாளர்கள் கூட்டுறவு கடன் மற்றும் சிக்கன சேமிப்பு சங்கத்தில் 79,54,00,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட செயலாளர் ஜெயகாந்தன் மற்றும் அவரது உதவியாளர் முருகதாஸ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு நாளை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து காரைக்கால் கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். அரசு தேர்வுகள் மற்றும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா நுழைவுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளார். சென்னை கிழக்கு தாம்பரம் மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி அருகே உள்ள சிக்னலில் நின்று கொண்டிருந்த 3 வாகனங்கள் மீது வேகமாக வந்த மாநகராட்சி குப்பை லாரி பயங்கரமாக மோதியது. இதில் ஆட்டோ ஒன்று அப்பளம் போல் நொறுங்கியது. கார் மற்றும் இருசக்கர வாகனம் பலத்த சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. லாரி டிரைவரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் குப்பமாசத்திரம் பகுதியில் பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த ஆட்டோ மீது அதிவேகமாக வந்த கார் ஒன்று மோதியது. ஆட்டோவில் இருந்த பெரியசாமி என்பவர் படுகாயமடைந்தார்.
சாலையில் நடந்து சென்ற கோபி, மோனிகா ஆகியோர் காயமடைந்தனர். 3 பேரும் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். கார் டிரைவரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர். சோழிங்கநல்லூர் அடுத்த சித்தாலப்பாக்கம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிகள் 4 பேர் அங்கிருந்த குடிநீரை குடித்தனர். சிறிது நேரத்தில் 4 பேரும் வாந்தி எடுத்தனர். உடனடியாக மாணவிகள் குரோம்பேட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று முதலாம் கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியிலிருந்து 20,000 லிட்டர் பால் சாலையில் ஆறு போல் ஓடி வீணானது. இந்த விபத்தால் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது. சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூவின் விலை ஒரே நாளில் 1420 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 4850 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் மல்லிகை பூ மட்டுமின்றி அனைத்து பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளதாக பூ வியாபாரிகள் தெரிவித்தனர். சென்னை எம்கேபி நகரில் சந்தேகத்துக்கிடமாக நின்ற காரை ரோந்து போலீசார் சோதனை செய்தனர். அந்த காரில் உரிய ஆவணங்களின்றி 75 லட்சம் ரூபாய் இருந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த ஆந்திராவைச் சேர்ந்த லோகேஷ், விக்கி ஆகிய இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். பின்னர் வருமான வரி அதிகாரிகளிடம் இருவரையும் ஒப்படைத்தனர். தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி சென்ற மின்சார ரயில்கள் சிக்னல் கோளாறு காரணமாக தாமதமாக இயக்கப்பட்டது. 40 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் மட்டுமே இயக்கப்பட்டதால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கோட்டூரைச் சேர்ந்த சூரியபிரகாஷ் என்பவர் மீது திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட 34 வழக்குகள் பதிவாகி உள்ளது. தற்போது மடத்துக்குளத்தில் நடந்த திருட்டு வழக்கில் கோட்டூர் பெண் போலீஸ் சாந்தி என்பவர் சூரியபிரகாஷை கைது செய்து சிறையில் அடைத்தார். இந்நிலையில் பொள்ளாச்சி நீதிமன்றத்தில் பணியில் இருந்த சாந்தியை சூரியபிரகாஷின் தாயார் சரஸ்வதி தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். பெண் போலீஸ் கொடுத்த புகாரின் பேரில் சரஸ்வதி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். திருச்சி சமயபுரம் நம்பர் 1 டோல்கேட் பகுதிகளில் விபத்துகளை தடுக்கும் வகையிலும் மற்றும் சாலை விரிவாக்க பணிக்காகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள நடைபாதையை ஆக்கிரமித்து 4 பூக்கடைகள் மற்றும் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை ஏன் அகற்றவில்லை என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி கடைகள் முழுவதும் அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட கலெக்டராக சோமசேகர் அப்பாராவ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். காரைக்கால் மாவட்ட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் முன்னுரிமை அளித்து செயல்படுவேன் என கூறினார். மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஒருநாள் மாணவர் ஆட்சியர் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அனுமந்தன்பட்டி பேரூராட்சியில் 15வது வார்டு காக்கில் சிக்கையன்பட்டியில் 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை. குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் குமளி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உத்தமபாளையத்தில் உடனடியாக குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றனர். அக்னிவர் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்துக்கு ஆள் சேர்க்கும் முகாம் காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள அண்ணா விளையாட்டு மைதானத்தில் நடக்கிறது. தமிழகத்தின் 12 மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த 800 பேர் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை கலெக்டர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு சென்றனர். பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்க 2 நாள் பயணமாக முதல்வர் ஸ்டாலின் நேற்று நெல்லை வந்தார். சுற்றுலா மாளிகையில் பல்வேறு அமைப்பினரை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு முதல்வரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டது. ஆத்திரமடைந்தவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் 4 முக்கிய நபர்களுக்கு மட்டும் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் உள்ளே சென்று முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடக்கும் 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன மனித உருவத்தின் கால் பகுதி, விலங்கின் பல், பளிங்குக்கல் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலைகளை அடர்ந்த பனி மூடியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர். தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு எழுதும் பொதுத் தேர்வு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கியது. அதேபோல் வரும் 14ஆம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகளை முடிக்க பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி புனித அந்தோணியார் ஆலய விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடந்தது. 700 காளைகளும் 400 காளையர்களும் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற காளை உரிமையாளர்களுக்கும் காளையர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது.
கோவை சிங்காநல்லூர் காமராஜர் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவதில் வாடிக்கையாளரை ஏமாற்றியதாக கூறி பணியாளரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் சரக டிஐஜி வந்திதா பாண்டே மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவரை மத்திய அரசின் இளைஞர் விவகாரத்துறை இயக்குநராக நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. 5 ஆண்டுகள் அல்லது அடுத்த கட்ட உத்தரவு வரும் வரை வந்திதா பாண்டே மத்திய அரசு பணியில் நீடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோசூர் கரடிக்குட்டை அருகே பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் டிரைவர் ராஜேஷ்குமார் மற்றும் அவருடன் இருந்த அருள் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். டேங்கர் லாரியில் இருந்த பால் சாலையில் ஆறாக ஓடியது. விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோயிலில் இருந்து ஆண்டுதோறும் பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லும் குழுவினர்களுக்கு வெள்ளி வேல் வழங்கப்பட்டது. அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என கூறி இந்த ஆண்டு அறநிலையத்துறை செயல் அலுவலர் வழங்கவில்லை. இதனை கண்டித்து பழனி பாத யாத்திரை குழுவினர் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் முத்துமாரியம்மன் கோயில் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட் அருகே டவேரா சொகுசு வாகனத்தில் சுமார் 2000 கிலோ ரேஷன் அரிசி இருந்தது. மார்த்தாண்டம் போலீசார் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்தனர். உணவு பாதுகாப்பு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ராயப்பேட்டை பூரம் பிரகாசம் ராவ் சாலையில் உள்ள வீட்டில் 2000 ரூபாய் போலி நோட்டுகள் வைத்திருந்ததை கேரளாவைச் சேர்ந்த ரஷீஷ் அரிகோடாந்தேகத் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 9,48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி 2000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இரவு காவலாளி வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து தப்பினர். கைரேகைகள் பதியாமல் இருக்க மிளகாய் பொடி தூவிவிட்டு சென்ற நிலையில் உமராபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த அதிகத்தூர் பகுதியை சேர்ந்தவர் ஜெகதீசன். முன்னாள் கவுன்சிலரான இவருக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணனின் மகன் சேகுவேராவுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. நள்ளிரவில் வீட்டின் முன் நின்று கொண்டிருந்த ஜெகதீசனை சேகுவேரா அவரது நண்பர்கள் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பினர். படுகாயமடைந்த ஜெகதீசன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். சேகுவேரா உள்ளிட்டோரை போலீசார் தேடுகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே ராகவன் என்பவரை அவரது மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் செங்கலால் அடித்து கொலை செய்தார். காட்டுமன்னார் கோயில் காவல்துறையினர் தாமோதரனை கைது செய்து சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். திருப்பத்தூர் அடுத்த மேற்கத்தியனூர் கோ புளியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி துணைத் தலைவர் திருப்பதி மற்றும் அவரது மனைவி வசந்தியை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டியதில் வசந்தி இறந்தார். திருப்பதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருப்பதி வீட்டின் முன்பு இருந்த நிலம் தொடர்பான பிரச்சினையில் இந்த தாக்குதல் நடந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளி மாணவி மரணமடைந்த விவகாரத்தில் பள்ளியை சூறையாடி பொருட்களை எடுத்துச் சென்றதாக 53 சிறார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதன் விசாரணைக்காக 45 சிறார்கள் விழுப்புரம் சிறார் கோர்ட்டில் இன்று ஆஜராகினர். இந்நிலையில் விசாரணை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பாரத ஸ்டேட் வங்கியில் மானாமதுரை சமத்துவபுரத்தைச் சேர்ந்த கோட்டை அம்மாள், அவரது மகள் ஈஸ்வரி மற்றும் மதுரையைச் சேர்ந்த ஜனார்தனன் ஆகிய 3 பேர் 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை அடகு வைத்தனர். இந்நிலையில் அது போலி நகை என கண்டுபிடிக்கப்பட்டது. தாய், மகள் உட்பட 3 பேரை கைது செய்தனர். திருப்பதி செம்மர கடத்தல் தடுப்பு அதிரடிப்படை போலீசார் கார் மற்றும் பைக்கில் கடத்தப்பட இருந்த 10 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவான மேலும் சிலரை தேடுகின்றனர். மேலும் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 4.2 கோடி மதிப்பிலான 195 செம்மரக்கட்டைகளையும் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அண்ணா நகரில் சொத்து தகராறு காரணமாக மாலிகா பி என்ற மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்த அதிமுக பிரமுகர் அப்துல் சமத் மற்றும் அவரது குடும்பத்தினரை ஊத்தங்கரை போலீசார் கைது செய்தனர். 5 பேரையும் ஊத்தங்கரை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே தென் கீரனூர் கிராமத்தில் அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து 18 சவரன் தங்க நகை மற்றும் 1,42,000 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்தனர். கள்ளக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். அமெரிக்கா அலாஸ்காவின் உனலக்லீட்டில் இருந்து 10 பேருடன் சிறிய ரக விமானம் புறப்பட்ட 39 நிமிடங்களிலேயே ரேடாரிலிருந்து தொடர்பை இழந்து மாயமானது. பொதுமக்கள் உதவியுடன் மாயமான விமானத்தை கண்டுபிடிக்கும் பணியில் அலாஸ்காவின் பொது பாதுகாப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் வாக்கோ இந்தியா சார்பில் நடந்த 4வது சர்வதேச கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்ட கோவையைச் சேர்ந்த 5 மாணவர்கள்
8 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். கோவை திரும்பிய 5 மாணவர்களையும் பெற்றோர்களும் பொதுமக்களும் மேளதாளங்கள் முழங்க உற்சாகமாக வரவேற்றனர். ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்தபோது காலில் அடிபட்டு சிகிச்சைக்கு பின் ஓய்வில் இருந்து வரும் ராஷ்மிகா மந்தனா ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு சக்கர நாற்காலியில் சென்று வருகிறார். சமீபத்தில் அவரது காதலர் என சொல்லப்படும் சக நடிகர் விஜய் தேவரகொண்டாவுடன் காரில் ஏற சென்றார் ராஷ்மிகா. அப்போது அவருக்கு உதவாமல் காரில் ஏறினார் விஜய் தேவரகொண்டா. இதனை பலரும் விமர்சித்தனர். இந்நிலையில் ராஷ்மிகா வெளியிட்ட பதிவில், இன்றைய நாட்களில் கருணை என்பது குறைவாக மதிப்பிடப்படுகிறது. நான் கருணை மற்றும் அதனுடன் வரும் அனைத்தையும் தேர்வு செய்கிறேன். அனைவருமே ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்போம் என்று பதிவிட்டுள்ளார். தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை பிரிந்துவிட்டார் நடிகை சமந்தா. அதன்பின் சோபிதாவை 2வது திருமணம் செய்தார் நாக சைதன்யா. இவர்கள் திருமணம் செய்தது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த சமந்தா, என் வாழ்வில் திருமணம் போன்ற பல விஷயங்களை கடந்து வந்துள்ளேன். சிலவற்றில் இருந்து விலகி இருக்க விரும்புகிறேன். அவர் திருமணம் செய்ததால் அவர் மீது எனக்கு வெறுப்போ பொறாமையோ இல்லை. சமூகத்தில் பெண்கள் திருமணம் செய்வது, குழந்தை பெறுவதுதான் அவர்கள் வாழ்வை முழுமை பெறுவதாக கருதுகிறார்கள். நான் அப்படி பார்க்கவில்லை. திருமணம் செய்யாமலும் தனியாக தன்னம்பிக்கையோடு உறுதியாக மகிழ்ச்சியுடன் வாழலாம் என்கிறார். மலையாள திரைப்பட சங்கம் ஜூன் 1 முதல் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளது. இதுபற்றி தயாரிப்பாளர் சங்க தலைவர் சுரேஷ்குமார் கூறுகையில், பொழுதுபோக்கு வரி, டிக்கெட்டுகளுக்கான GST ஆகியவற்றால் தயாரிப்பாளர்கள் சிரமப்படுகின்றனர். இதை குறைக்க சொல்லி அரசிடம் பலமுறை வலியுறுத்தினோம். அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இனியும் நடவடிக்கை இல்லை என்றால் ஜூன் 1 முதல் படப்பிடிப்பு உள்ளிட்ட எந்த பணியும் நடக்காது. நடிகர்களின் அதிக சம்பளமும் தயாரிப்பாளர்களை பாதிக்கிறது என்றார். நடிகர் ரஜினி ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு கொண்டவர். ஜார்க்கண்டில் உள்ள YSS ராஞ்சி ஆசிரமத்துக்கு சென்றிருந்த ரஜினி அங்கு பேசி வெளியிட்ட வீடியோவில், இந்த ஆசிரமத்துக்கு 3 தடவை வந்துள்ளேன். பரமஹம்ச யோகானந்தாஜியின் அறையில் அமர்ந்து யோகா செய்யும் பாக்கியம் கிடைத்தது. அந்த அனுபவத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. நான் உற்சாகமாக இருப்பதாகவும், என்னை பார்த்தால் ஒரு பாசிட்டிவ் வைப் வருகிறது என்கிறார்கள். அதன் ரகசியமே நான் கிரியா யோகா செய்வதுதான். இதனால் எனக்குள் ஒரு நிம்மதி, அமைதி இருந்தது என்றார். உலகையை திரும்பி பார்க்க வைத்த படம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்கத்தில் 1993 வெளியான ஜுராசிக் பார்க். அதன்பின் இந்த படத்தின் பல பாகங்கள் வெளியாகின. அடுத்து ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் என்ற படம் வெளியாக உள்ளது. கேரத் எட்வர்ஸ் இயக்க ஸ்கார்லெட் ஜோஹன்சன், ஜொனாதன் பேலி உள்ளிட்டோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ளனர். 3 டைனோசர்களின் ஜீன்களை பெற ஒரு குழு ஒரு காட்டிற்கு செல்கிறது. அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா என்பதுதான் படத்தின் ஒன்லைன் கதை. ஜூலை 4 படம் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு மொழிகளில் வெளியாகிறது. ஜகமே தந்திரம், சார்பட்டா பரம்பரை, ஜிகர்தண்டா, XX உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர் சஞ்சனா நடராஜன். சமீபத்தில் குரு சோமசுந்தரத்துடன் இவர் நடித்த பாட்டல் ராதா படம் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றது. இது பற்றி சஞ்சனா கூறுகையில், பாட்டல் ராதா படத்தில் எனது அஞ்சலம் கேரக்டர் நல்ல பயணமாக அமைந்தது. ரசிகர்களின் ஊக்கம் எனது ஆர்வத்தை தூண்டுகிறது. எதிர்காலத்தில் நல்ல கதைகளை கொண்ட தரமான படங்களில் நடிக்க காத்திருக்கிறேன் என்றார்.